யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் நம்ம எப்படி பிஜியோடைய ரெகுலர் கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்ளை நவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்பிஐ ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்டகரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே அப்ளிகேஷன் தான் போட போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து அப்ளிகேஷன் காஸ்ட் ஃபார் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நேம் டைப் பண்ணி முடித்தோடனே கோர்ஸ் அப்ளைடு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கோர்ஸ் அப்ளைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து எம்காம் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடித்தோடனே சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ சப்ஜெக்டில் வந்து நான் வந்து ரெகுலர் கோர்ஸுன்றனால இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் இது வந்து கவர்மெண்ட் லீடர்ஷிப்ட்டு. ஸோ அதுக்கு நான் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறமா கேப்சா என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து 354 கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலிமா பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ பேமெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேங்க் சார்ஜஸ் கொடுத்துருப்பாங்க. யூபிஐ மட்டும் 0 சார்ஜஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூபிஐ கிளிக் ஹியர் கொடுத்தோடனே இதில் விபிஐன்னு கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுடைய யூபிஐ அட்ரஸ் டைப் பண்ணியும் பண்ணலாம். இல்லைனா கியூஆர் கோடை கிளிக் பண்ணி இந்த கியூஆர் கோடை மூலிமா கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். பேமெண்ட் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறமா திரும்ப ஃப்ரண்ட் பேஜ் போயிட்டு அதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், மதர் டங்கு, ஆதார் நம்பர், நேட்டிவ் ஸ்டேட்டு, கம்யூனிட்டி, உங்களுடைய கேஸ்ட் இது எல்லாத்தையுமே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. சிக்னேச்சரும் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி தான் இருக்கணும். ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன ப்ரோக்ராம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்ன பிஜி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அதிலேயே என்னென்ன பிரான்ச் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஃபார்ம் வந்து இதில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய நேமை வந்து தமிழில் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர், அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர், ஃபாதர் நேமு, மதர் நேமு, அவங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரிலீஜன், கம்யூனிட்டி, பிளட் குரூப்பு, என்ன ஸ்டேட் நீங்கள், என்ன நேஷ்னாலிட்டி, அதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறமா உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் இதுலையா எலிஜிபிள் இருந்தால் மட்டும் டிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் டிக் பண்ண தேவையில்ல. இது ஒரு வேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிளிக் பண்ணிக்கலாம். சர்வீஸ் மேனுடைய சன்னாக இருந்தால் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஸ்டடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் அதாவது 10th முடிச்சு +2 முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சு வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எது வரீங்களோ அதை கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, அதுக்கப்புறமா என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறமா வந்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்தது, அதாவது யூஜியில் படித்தது இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபைனல் செமஸ்டர் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு ஆப்ஷன் காட்டும் ப்ரீ ஃபைனல் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் 6th செம் மார்க் வந்துருச்சு அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர் சப்ஜெக்டுடைய மார்க் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நீங்கள் இதில் ஆவரேஜ் போடணும். அதே மாதிரி உங்களுடைய அலைடு பேப்பர் அண்ட் எலெக்டிவ் பேப்பருடைய மார்க்கையும் நீங்கள் இதில் போடுற மாதிரி இருக்கும் ஆவரேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரு, அலைடு, எலெக்டிவ் இது 3த்தையுமே ஆட் பண்ணி டோட்டல் பேப்பரால் டிவைட் பண்ண ஒரு மார்க் வரும். ஸோ அதை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லியிருக்கோம். நீங்கள் பே பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேமெண்ட் இதை மட்டும் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி, பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமும் சரி, இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணால் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வேலிட் ஆகும். அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரில் வந்து டியூக்கு அப்புறமா உள்ள நம்பர் தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அதில் ஆல்ஃபபெட்டும் இருக்குது, ஒரு நம்பரும் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் டேட் என்ன, நீங்கள் என்றைக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்களோ அந்த ட்ரான்சாக்ஷன் டேட்டை வந்து இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலிங் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் 6th வந்து என்ன போர்டில் படித்தீங்க, ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன மீடியம் படித்தீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் லாங்குவேஜ்ன்றது நீங்கள் பார்ட் 1ல் நீங்கள் என்ன படித்தீங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்கூல் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் 6th to 12th வரைக்கும் இதே ஸ்கூல் அண்ட் இதே இதில் தான் படிச்சிருந்தீங்க அப்படின்னா சேம் அஸ் அபோவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய யூஜியில் நீங்கள் என்ன மீடியம் படிச்சிங்களோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட் பேஜ் வரும். பேக் டு மெயின் பேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் மறுபடியும் வரும். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஆன்லைன் பேமெண்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், உங்களுடைய ஸ்கூலிங்கை வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுன்னா கூட ஹால் டிக்கெட் அவங்க ரிலீஸ் பண்ணோன்னே இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் ரெசிப்ட்டு, இந்த அப்ளிகேஷன், அதுக்கப்புறமா உங்களுடைய ஹெச்எஸ்சி, எஸ்எஸ்எல்சி, அதுக்கப்புறமா உங்களுடைய யூஜி மார்க் ஸ்டேட்மெண்ட் அப் டு 6th செமஸ்டர் வரைக்கும், அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசி, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஹார்ட் காப்பி, அதாவது ஃபோட்டோ காப்பியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸுக்கு ஒன்று நீங்கள் டேரெக்டாக போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இல்லை அப்படின்னா உங்களால் நீங்கள் போஸ்ட்டு கூட சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 மோடில் ஏதாச்சும் ஒரு மோடில் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 7th ஜூலைக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். ஏன்னா அன்றைக்கி தான் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 16th ஜூலை வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதே டேட்டில் வந்து இன்டர்வியூவும் இருக்குது. ஸோ அன்றைக்குமே ஃபைனல் ரிசல்ட்டும் அவங்க கொடுத்துருவாங்க, யார் யாரெல்லாம் செலக்ட் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே எனக்கு மெயிலில் வந்திருக்கு. ஸோ இந்த மெயிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து என்றைக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறமா எவ்வளோ நேரத்துக்கு, எப்போ இன்டர்வியூ, என்ன வென்யூ அப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் வேணும், ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க.